அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு சாதகமான கலைஞர் தொலைக்காட்சி நேரலையில் நடக்க போகும் நிகழ்ச்சி இது குறித்து முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சீமான விவாதத்துக்கு கூப்பிடுற எல்லா நிகழ்ச்சிகளுமே பண்ணக்கூடிய ஒரே தவறு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு சீமான் பேசிய முழு காணொலியும் போடாம நிறைய வார்த்தைகளை வெட்டி ஒட்டி போறதுனால கடுப்பாயிருக்காரு சீமான். இதற்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமே எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நேரலையில் இருந்தா மட்டும்தான் நான் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சீமான் பேசுற முக்காவாசி வார்த்தைகளை கட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன வார்த்தைகள் தேவையோ அதை மட்டும் போட்டு அவங்க சீமானை எப்படி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி சித்தரிச்சு காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதே விஷயம் தான் பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்துக்கும் நடத்தப்பட்டிருந்துச்சு. சீமானுக்கும் விஜயகாந்துக்கும் என்ன ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு அப்படின்னா, இரண்டு பேருமே மக்கள் பாஷையில பேசக்கூடிய அரசியல்வாதியாக இருந்தாங்க. மேடைக்காக மட்டும் மாத்தி மாத்தி பேசாம ஒரு சாதாரண மனுஷன் அரசியல்ல என்னென்ன மாற்றங்களை வர வைக்கணும்னு நினைக்கிறானோ இந்த விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா விஜயகாந்தும் சீமானும் மேடையில பேசியிருக்காங்க. இதனாலதான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஆதரவாளர்கள் வந்திருந்தாங்க. ஆனா விஜயகாந்துக்கு போதுமான பலன் இல்லாத காரணத்தினாலையும் திமுகவும் அதிமுகவும் வேற மாதிரி சித்தரிச்ச ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாக மாத்தின ஒரு காரணத்தினால தான் விஜயகாந்த் பாத்தீங்கன்னா பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அதற்கு பிறகு அரசியலே அவரால் நிலைக்க முடியாம போயிருந்துச்சு. இதே விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா தற்போது சீமானுக்கும் இந்த ஊடகங்கள் மாறி மாறி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சீமான் பேசுற நிறைய நகைச்சுவையான விஷயங்களை போலியாக சித்தரிக்கப்பட்டு ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாக மாற்றணும் அப்படின்ற முயற்சியில் இருக்காங்க. யதார்த்தமாக விஜயகாந்துடைய இரங்கல்ல பேசிய சீமான் பாத்தீங்கன்னா, தவசி படத்துக்கு விஜயகாந்த் பேசிய நிறைய பஞ்சி டைலாக் நான் எழுதியிருக்கேன், அவருடைய நிறைய வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் பொய் சொல்றாரு அப்படின்னு விஜயகாந்தோட ஒரு வேலையே செஞ்சதில்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுக இருக்கக்கூடிய ஐடிவிங்க மாறி மாறி வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோல உண்மையிலேயே சீமான் எழுதியிருக்காரு அப்படின்ற நிறைய ஆதாரங்களை பாத்தீங்கன்னா சமர்ப்பிச்சிருந்தாரு. இந்த மாதிரி கிடைக்கிற எல்லா கேப்லயுமே சீமான ஒரு போலியான ஆளாக மாற்றணும் அப்படின்னு சித்தரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த திமுக அதிமுக ஊடகங்கள். இதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா தற்போது கலைஞர் தொலைக்காட்சி சீமான் சொல்ற மாதிரி நாங்க லைவ்ல நிகழ்ச்சியை நடத்துறோம் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் அணுகியிருக்காங்க. எதனால தற்போது கலைஞர் தொலைக்காட்சி சீமான வச்சு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இந்த ஜி தமிழ் விஜய் டிவிக்கும் நடக்கிற ஒரு போட்டியை பார்த்த பிறகு சீமானால இந்த அளவுக்கு டிஆர்பி ஏறுதா, அப்ப கலைஞர் தொலைக்காட்சிக்கும் டிஆர்பி தேவைதானே அப்படின்ற உணர்ந்து கருப்பாணி அப்பட நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம், ஆனா லைவ்ல நடத்தலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து கருப்பாணியனுக்கே தெரியாத நிறைய விஷயங்களை கலைஞர் தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா மறைச்சு தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஏன்னா கருப்பாணி அப்படிடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு லைவ் நிகழ்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகளிடமும் சீமானிடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு லைவ் நிகழ்ச்சி தான், நீங்க முழுக்க முழுக்க நம்பி வரலாம் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஒரு விஷயம் கலைஞர் தொலைக்காட்சியில நமக்கு நம்பிக்கையான வட்டார மூலம் கிடைச்ச ஒரு தகவலாக இருக்கு. இந்த ஒரு தகவல் அதிகாரப்பூர்வமாக இன்று மாலை அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த விஷயங்கள் குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.